வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத சொற்பொழிவுகள்ல இருந்து ஒரு ஆழமான பகுதிக்குள்ள போக போறோம். ஆமா, இது அவரோட 20வது சொற்பொழிவு. இதுல ரொம்ப முக்கியமான சில கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றார். சமூகம், தனிநபர் மாற்றம், ஆன்மீகம்னு பல விஷயங்கள் வருது. ஆமா, இந்த கலந்துரையாடலோட நோக்கமே ஓஷோவோட சவாலான, சில சமயம் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட தோன்ற கண்ணோட்டங்களை புரிஞ்சுக்கிறது தான். சரி. அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகம் மாறணும்னு வெளியில பார்க்காதீங்க, மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். கேள்வியே அதிரடியா இருக்கு பாருங்க. ஆமா, புத்தர், கிருஷ்ணர் மாதிரி ஞானிகள் எல்லாம் வந்துட்டு போன பிறகும் இந்த மனிதகுலம் ஏன் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு? இதுதான் முதல் கேள்வி. ஆமா, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல ஓஷோ இத ஒரு வீழ்ச்சியா பார்க்கறாரா? சமூகம் முன்னேறவே இல்லையா? ஓஷோவோட பதில் என்ன? இங்கதான் ஓஷோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம் வைக்கிறார். அவர் சொல்றார், மனித குலம் எப்போதுமே இப்படிதான் இருந்திருக்கு. அப்படியா? ஆமா, நாம நினைக்கிற மாதிரி ஒரு பொற்காலம்னு ஒன்னு இருந்ததே இல்ல, அது நம்ம மனசோட ஒரு கற்பனைங்கிறார். இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா? ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பாபிலோனிய செங்கல். அது மேல அப்போ வாழ்ந்த ஒருத்தர் இப்படி எழுதி வச்சிருக்காராம்: ஐயோ, இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன ஆச்சு? உலகம் கெட்டு போச்சு, ஒழுக்கம் எல்லாம் போச்சு. அட, 6000 வருஷத்துக்கு முன்னாடி இதே டயலாக் தானே? அதேதான். அப்போ நாம மட்டும் இல்ல, எல்லா தலைமுறையும் அவங்க காலத்தை தான் உலகத்தோட மோசமான காலம் நினைச்சிருக்காங்க போல. ஆமா. ஆனா நமக்கு ஏன் அந்த கடந்த காலம் ரொம்ப அழகா, ஒரு பொற்காலம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது? அது ஒரு உளவியல் தந்திரம்னு ஓஷோ சொல்றார். உளவியல் தந்திரமா? ஆமா, நம்ம கடந்த காலத்தை நினைக்கும் போது அந்த காலத்துல வாழ்ந்த கோடிக்கணக்கான சாதாரண மக்களை மறந்துடுறோம். சரி. ஆனா அந்த கூட்டத்துல தனிச்சு தெரிஞ்ச புத்தர், மகாவீரர், ராமர் மாதிரி சில பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓ. ஒரு பெரிய குப்பமேட்ல கிடக்கிற கோஹினூர் வைரம் மாதிரி அவங்க. அந்த வைரத்தோட மதிப்பு அது குப்பமேட்ல இருக்கிறதால தான் இன்னும் ஜாஸ்தியா தெரியுது. வாவ், என்ன ஒரு பார்வை! புத்தர் அவ்வளோ பெரிய வெளிச்சமா தெரியறாருன்னா அவர் இருந்த காலம் எவ்வளோ இருட்டா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கங்கிறாரு. இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை. அப்போ அந்த வைரத்தை மட்டும் பார்த்துட்டு மொத்த இடமும் வைர சுரங்கம்னு நாம தப்பா நினைச்சுக்கிறோம். சரியா சொன்னீங்க. சரி, அப்படின்னா ஒரு புதிய மறுமலர்ச்சி, ஒரு சமூக புரட்சி வராதா? இதுக்கு ஓஷோவோட நேரடியான பதில் என்ன? ரொம்ப நேரடியான, கொஞ்சம் கடுமையான பதில். சொல்லுங்க. ஓஷோ சொல்றார், சமூக அளவுல ஒரு புரட்சி வரவே வராது. வரவே வராதா? ஆமா, புரட்சிங்கிறது ஒரு தனிநபருக்குள்ள நடக்கிற விஷயம், ஒரு கூட்டத்துக்குள்ள இல்ல. ஓ. சமூகம் மாறணும்னு சொல்றதே ஒரு கையாலாகாத மனிதனோட ஆசைங்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்ப முயற்சி பண்ணா என்னாகும்? கோவப்படுவாங்க. அவங்க கோபப்படுவாங்க. இயேசுவையோ சாக்ரட்டிஸையோ மக்கள் கொண்டாடல, கொன்னாங்க. அதனால பொறுப்பு முழுக்க முழுக்க தனிநபர்கிட்ட தான் இருக்கு. சரி. நீங்க சமூகத்துக்காக காத்திருக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு ஒளியா இருங்கன்னு முடிக்கிறாரு. சரி, மொத்த பொறுப்பையும் நம்ம மேலேயே போட்டார் ஓஷோ. சமூகம் மாறாது, நீதான் மாறணும்னு சொல்லிட்டாரு. அப்படி தனிநபர் மேல பொறுப்பு வரும்போது அடுத்ததா ஒரு பெரிய கேள்வி எழும். ஆமா, அதுதான் இந்த உரையாடல்ல வர்ற அடுத்த கேள்வி. உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. ஆனா அது உண்மையிலேயே ஞானத்தோட குரலா, இல்ல நம்ம மனசோட தந்திரமான விளையாட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற குழப்பம் தானே? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. என்ன உதாரணம்? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறத உதாரணமா சொல்றாரு. நீங்க சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு 1000 புத்தகம் படிக்கலாம். ஆனா ஒரு தடவை கூட கீழே விழாம உங்களால கத்துக்க முடியாது. நீங்க விழுந்து, எழுந்து, அடிபட்டு மறுபடியும் முயற்சி செஞ்சுதான் பேலன்ஸ்னா என்னன்னு உங்க உடம்புக்கு புரிய வைக்க முடியும். அறிவுக்கு புரியாது, உடலுக்கு தான் புரியும். ஆமா. ஆனா அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. இப்ப இருக்கிற உலகம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட் போடுன்னு சொல்லுது. ஆனா ஓஷோ அதெல்லாம் வேலைக்காகாது, குதி விழு கத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, பயமா தான் இருக்கும். ஆனா இங்கதான் ஓஷோ ஆழமான ஒரு விஷயத்த சொல்றார். என்னது? நீங்க ஒரு குருவை பின்புறனா கூட கடைசியில உங்க வாழ்க்கைக்கான முடிவை நீங்க தான் எடுக்கிறீங்க. அந்த முடிவு சரியா தவறாங்கிறதுக்கான பொறுப்பும் உங்களோடது தான். ஓ. குருவை பின்தொடர்றதுங்கிறது இந்த பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு தந்திரம் என்கிறார். அப்போ எது சரி எது தப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே வழிதான் இருக்கு, செயலோட விளைவு. விளைவா? ஆமா, உங்க ஆன்மாவோட குரலை கேட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்தா அதோட கடைசி விளைவே எப்பவுமே ஆனந்தமா இருக்கும். அதுவே மனசோட ஆசையை கேட்டு ஒரு முடிவு எடுத்தா அது ஆரம்பத்துல சந்தோஷமா தெரிஞ்சாலும் கடைசியில துன்பத்துல தான் முடியும். இதுதான் உண்மையான உரைகள்.
ஆக ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்றதுக்கு வழி இல்ல. வழியே இல்ல. எடுத்ததுக்கு அப்புறம் அதோட உணர்ச்சி ரீதியான விளைவு தான் உண்மையான டெஸ்ட். இது நாம முடிவுகளை பார்க்குற விதத்தையே மாத்துதே. ஆமா. சரி, இந்த அறிவைத் தாண்டி அனுபவத்துக்கு போற விஷயம் அடுத்த கேள்விக்கு ரொம்ப அழகா நம்ம கூட்டிட்டு போகுது. ஒரு கவிஞர் கேக்குறாரு, என் புத்தியாகிய பாறையை உடைத்து கண்ணீராகிய நீரூற்றை எப்படி வெளியே வரச் செய்வது? ரொம்ப உருக்கமான கேள்வி. ஆமா, இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் இன்னும் கவித்துவமானது. அவர் சொல்றார், புத்தியாகிய பாறைய உடைக்க நினைக்காதீங்க, அது இருக்கட்டும். உடைக்க வேண்டாமா? வேண்டாம். உங்க இதயம்ங்கிற நீரோடை அந்த பாறை மேல மோதி சிதறி பாயும்போதுதான் ஒரு அழகான சங்கீதம் உருவாகுது. அந்த சங்கீதம்தான் உண்மையான கவிதை. வாவ். பாறையே இல்லன்னா நீரோட எந்த சத்தமும் இல்லாம அமைதியா ஓடிடும். அந்த தடைதான் அழகு உருவாக்குது. அதனால புத்தியோட சண்டை போடாதீங்க. இந்த உருவகம் எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ புத்திங்கிறது அழிக்கப்பட வேண்டிய எதிரி இல்ல. இல்ல. அது வாழ்க்கையோட இசைய உருவாக்குற ஒரு அவசியமான தடை. நான் இப்படி யோசிச்சதே இல்ல. ஆனா இத நடைமுறையில எப்படி செய்யறது? 2 எளிமையான வழிகளை சொல்றார். சொல்லுங்க. 1, தனிமையில போய் மனசார அழுங்க. எப்படி அழறது, எதுக்கு அழறதுன்னு கேள்வி கேட்காதீங்க, கணியா செய்யுங்கங்கிறாரு. சும்மா செய்யணுமா? ஆமா. ஒரு மரம், ஒரு ஆறு, ஒரு மலைன்னு இயற்கையான இடத்துல, உங்களை யாரும் பார்க்காத இடத்துல உங்க துக்கத்தை எல்லாம் கண்ணீரா வெளியே கொட்டுங்க. 2வது, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு கிணத்துல இருந்து தண்ணிய இறக்க இறக்க தான் புது ஊற்று சுரக்கும். ஆமா, அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அன்பை மத்தவங்களுக்கு கொடுக்க உங்களுக்குள்ள அன்பு பெருக்கிக்கிட்டே இருக்கும். இது நம்மளோட ஸ்கேசிட்டி மைண்ட் செட்டுக்கு நேர் எதிரா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது கெட்டியா புடிச்சுக்கணும்னு தான் இந்த உலகம் சொல்லி கொடுக்குது. ஆமா. ஆனா ஓஷோவோட ஆன்மீக பொருளாதாரம் கொடுக்கத்தான் பெருகுன்னு சொல்லுது. ரொம்ப புரட்சிகரமான கருத்து. ஆமா, உலக பொருளாதாரம் கழித்தல் கணக்குல இயங்குது. ஆன்மீக பொருளாதாரம் கூட்டல் கணக்குல இயங்குது. சரி, அப்போ நாம சமூகம், குரு, புத்தின்னு நம்ம சார்ந்திருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உடைச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ கடைசி மற்றும் மிகப்பெரிய ஒரு சார்பு நிலைக்கு வர்றோம். நம்மளோட விதி, நம்மளோட கடந்த காலம். ஆமா, விதி. ஒருத்தர் கேக்குறாரு, என் கடந்த கால இருட்டுல நீங்க என்ன பாத்தீங்க? நான் இன்னும் விதியோட சக்கரத்துல சிக்கி இருக்கேனா இல்ல அதிலிருந்து வெளியேறிட்டு இருக்கேனான்னு கேக்குறாரு. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப தெளிவானது. விதி யாருக்கு உண்டுனா, யாருக்கு? சுய நினைவே இல்லாம ஒரு இயந்திரம் மாதிரி பழக்கங்களோட அடிப்படையில வாழ்றவனுக்கு தான் உண்டு. ஓ. ஜோதிடர்களால அவனோட எதிர்காலத்தை ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஏன்னா அவன் நேத்து செஞ்சதைத்தான் இன்னைக்கும் செய்வான், இன்னைக்கு செய்யறதைத்தான் நாளைக்கும் செய்வான். அப்போ விழிப்புணர்வு உள்ளவங்களுக்கு. ஆனா ஒருத்தன் விழிப்புணர்வோட வாழ ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு விதின்னு ஒண்ணு கிடையாது. அவன் ஒவ்வொரு கணமும் புதுசா செயல்படுவான். அப்போ அவனோட கடந்த கால கர்ம வினை, பாவ புண்ணியங்கள் எல்லாம் அவனை பாதிக்காதா? இது நம்மளோட பாரம்பரிய கொள்கைகளுக்கே சவால் விடுற மாதிரி இருக்கே. ஒரு வகையில அப்படிதான் ஓஷோ சொல்றாரு. அது ரொம்ப தைரியமான ஒரு கருத்து. என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடந்த காலத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு இப்போ எந்த மதிப்புமே இல்ல. ஏன்னா அதெல்லாம் நீங்க தூக்கத்துல செஞ்சீங்க. தூக்கத்துல செஞ்சதா? ஆமா. இப்போ உங்களுக்குள்ள நாம விழிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் முக்கியம். அந்த ஆசை தான் எல்லா மாற்றத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அப்போ ஓஷோ சந்நியாசம்னு சொல்றது காவியோடையோ உலகத்தை விட்டு ஓடுவதையோ இல்ல. இல்லவே இல்ல. இதோ என்னோட பழைய கட்டிடத்தை இடிச்சு தள்ளுங்க, என் கதவை திறந்து வைக்கிறேன்னு சொல்ற மனநிலை தான் உண்மையான சந்நியாசம். சரியா சொன்னீங்க. கடந்த காலத்தோட தொடர்பை அந்த கணத்துல துண்டிச்சிட்டு நிகழ்காலத்துல ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறது. அது ஒரு உள்மன பிரகடனம். ஆக இந்த முழு உரையாடலையும் பார்த்தா ஓஷோ நம்மளோட சார்பு நிலைகளை ஒன்னொன்னா உடைக்கிறார். ஆமா. சமூக மாற்றத்துக்காக காத்திருக்காதே, குருவை தேடி அலையாதே, புத்தியோட போராடாதே, கடைசியா உன்னோட விதிய கூட நம்பாதேன்னு சொல்றார். எல்லாமே தனிநபர் பொறுப்பு, விழிப்புணர்வுங்கிற ஒரு புள்ளில வந்து நிக்குது. ஆமாம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. ஓஷோ அடிக்கடி சொல்ற வார்த்தை அப்போ தீபோபவ. உனக்கு நீயே ஒளியாக இரு, புத்தரோட கடைசி வார்த்தைகள். ஆமா. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புத்தரோட 40 வருஷம் கூடவே இருந்த அவரோட முதன்மை சீடர் ஆனந்தனால புத்தர் உயிரோட இருந்த வரைக்கும் ஞானம் அடைய முடியல. அப்படியா? ஆனா புத்தர் இறந்த 24 மணி நேரத்துக்குள்ள அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். எப்படி? ஏன்னா அதுக்கப்புறம் வழிகாட்ட புத்தர் இல்ல, ஆனந்தன் தனக்குத்தானே வழிகாட்டியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க உண்மையிலே உங்களுக்கான ஒளியாக மாறுவதற்கு எந்த புத்தரின் மறைவிற்காக காத்திருக்கிறீர்கள்?